கர்த்தரும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் அதிகமாக மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 10வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவதை நாம் இங்கே காண முடிகிறது. இந்த சிறையிருப்பிலே, பாபிலோனிலே சிறையிருப்பின் மத்தியிலே காணப்படுகிற இந்த எரேமியா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அது ஒரு பயத்தோடும் பயங்கரமான ஒரு திகிலோடும் அந்த சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். அதிகமான பயம். அவர்கள் சேவித்த தேவனை விட்டு தூரம் போய் சேவித்த அந்த விக்கிரக ஆவிகளால் தான் நமக்கு விதமான பாதிப்பு வருகிறது, இந்த சிறையிருப்பு வருகிறது என்று அவர்கள் நினைத்து அந்த விக்கிரகங்களுக்கு பயப்பட, அந்த விக்கிரகங்களுக்கு அதனுடைய அந்த வழிபாடுகளை செய்ய அங்கே முயற்சி செய்கிறதை அங்கே உணர்கிறோம். அதே போல அந்த இடத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் அந்த விக்கிரகத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிற நேரத்திலே தான் ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த எரேமியா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், கர்த்தர் தான் மெய்யான தெய்வம், அவருக்கு சமமானவர் யாரும் இல்லை, அவருடைய நாமந்தான் உயர்ந்தது, அந்த நாமந்தான் பயப்படத்தக்க நாமம் அப்படி என்று சொல்லி அந்த ஜனங்களை தேவனுடைய பயபக்திக்கு நேராக திருப்புவதை நாம் காண முடிகிறது. வீணான காரியங்களை குறித்ததான பயங்கள், வீணான காரியங்களை குறித்ததான அந்த நடுக்கங்கள் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை விவரமாய் சொல்லுகிறான். ஒரு கட்டை, அது ஒரு மரக்கட்டையாக இருக்கிறது, அப்படி என்று சொல்லி அங்கே சொல்லி அவைகள் அங்கே அசைய, அதற்கு உயிர் இல்லை, ஜீவன் இல்லை, அது ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி என்று அந்த ஜனங்களை தைரியப்படுத்துவதை காண முடிகிறது. பிரியமானவர்களே, தேவனை அறிந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறவர்கள் கூட விக்கிரகத்தின் ஆவிகளை குறித்தும் விக்கிரகத்தை குறித்தும் பயந்து நடுங்குவதை நாம் காண முடிகிறது. அது கேடான ஒரு நிலைக்கு நேராக, தேவனை அவமதிக்கிற ஒரு செயலுக்கு நேராக அது நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். அவைகள் ஒன்றும் இல்லை, அவைகள் வெறும் அசைவற்றிருக்கிறவைகள் தான் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல நமக்கு சொல்லுகிறார். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் மகிமையானவர், அவருடைய நாமம் உயர்ந்தது, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அப்படி என்றெல்லாம் அங்கே வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருக்குத்தான் பயப்பட வேண்டுமே தவிர உலகத்தின் விக்கிரகங்களுக்கோ மனிதர்களுக்கோ அதை பூஜிக்கிறவர்களுக்கோ அதை சேவிக்கிறவர்களுக்கோ நாம் பயப்பட வேண்டாம் என்று இந்த அதிகாரத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலும் வேண்டிக் கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட வீணானவைகளை குறித்த பயம், ஒருவேளை தீமையானவைகள் நடக்கும் பொழுது இதனால் இந்த விக்கிரகத்தின் ஆவிகளால் தான் வந்திருக்குமோ, இந்த விக்கிரகம்தான் எங்களை மோசப்படுத்தி இருக்குமோ என்கிற அந்த சந்தேக எண்ணம் வராதபடி கர்த்தர் பேரிலே நம்பிக்கையுடையவர்களாய், கர்த்தர் பயங்கரமான மகிமை நிறைந்த தேவனாக கூட இருக்கிறார், அவர் நடத்துவார், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் என்னுடைய எல்லைகளை தொட முடியாது என்கிற அந்த கர்த்தருடைய நாமத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்வை நாம் முன்னெடுத்து செல்லுவோம். அந்த தேவையற்ற பயம் நமக்கு கண்ணியை வருவித்து நம்மை தீமையானவைகளிலே சிக்க வைத்து விடும். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, மெய்யான ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் தைரியமாய் திடமாய் நம்மை எதிர்க்கிற சவால்களை தாண்டி முன்னேறுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து மகிமையானவைகளை செய்வாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர அடிமைத்தனத்திற்கு காரணம் சேவித்து வந்த விக்கிரகங்கள் தான் என்று பயப்படும் பொழுது அவர் எரேமியா தீர்க்கதரிசி, இல்லை, அதை ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் தான் மெய்யான தெய்வம், அவர்தான் பயங்கரமானவர்,
அவருடைய நாமம்தான் உயர்ந்தது என்று சொல்லி கர்த்தரை குறித்து தெளிவுபடுத்தி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிப்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, மனுஷனுக்கும் உலகத்திற்கும் பயப்படுகிற பயம் அது எங்களுக்கு கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அது எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவதற்கு ஏதுவாகுமே. கர்த்தரே, இந்த தெளிவோடு கூட உலக வல்லமைகளுக்கு, மாய்களுக்கு, விக்கிரங்களுக்கு பயந்து ஒழிகிறவர்களாய் அல்ல, தைரியமாய் கர்த்தருடைய அன்பை ஆண்டவரே ருசித்து கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் அனுபவித்து வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.